வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன, அல்லது அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன, அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம். அபிஜித் நட்சத்திரம் இதுவரை கேள்விப்படாத நட்சத்திரமா இருக்குன்னு எல்லாரும் நினைப்போம். எப்படின்னா, நட்சத்திரங்கள் நம்ம 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். சில நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, அதாவது காலநிலை, கிரகங்கள், எல்லாமே கோள்கள் எதுவுமே சரியில்லை, அந்த திதி எல்லாமே சரியில்லாத நேரமா இருக்குதேன்னு சொல்லும் போது எல்லாருமே அதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அபிஜித்னா, ஜித்துனா வெற்றி, அபிஜித்னா சிறப்பான வெற்றி அடைதல் அப்படின்னு அர்த்தம். சிறப்பான முறையில வெற்றி கிடைக்கணும்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். புராணங்கள்ல கூட தெய்வங்கள் எல்லாருமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நல்ல காரியங்கள் செய்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இந்த கதைகள்ல படிச்சிருக்கோம். அந்த நட்சத்திர நேரத்துல எந்த தோஷமும் கிடையாது. அதாவது இந்த நட்சத்திர நேரத்துல அதாவது திதி, கிழமை, அதாவது கரிநாள், பிரதமை, யமகண்டம், ராகு காலம், இப்படி எந்த இதுவுமே இதுல பார்க்க வேண்டாம். நம்ம எந்த தோஷமும் கிடையாது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல காலை 4 மணில இருந்து 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல எப்படி தோஷம் இல்லையோ அதே போல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நம்ம எந்த ஒரு தடங்களும் இல்லாம எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கலாம். நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் உதயமாகும் பொழுதும், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும், சூரியன் உச்சத்தில் இருக்கும் போதும் நாம் நல்ல காரியங்களை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறும் உண்டு நமக்கு. இந்த எப்படின்னா, சூரியன் உச்சமடையும் நேரத்துல சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அதே போல நாம் செய்யும் செயலும் மிகுந்த பிரகாசத்தை அடைந்து வெற்றியை தரக்கூடியதுங்கிறதான் இதோட பொருள். சூரியன் உச்சமடையும் நேரமான பகல் 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரை உள்ள பகல் பொழுதில் தான் அதுதான் அபிஜித் முகூர்த்த நேரமாகும். இந்த வேளையில் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது காரியம் வெற்றி தான் பெறும். கிழமை, கோள்கள், எந்த ஒரு கரண பஞ்சாங்க தோஷம் எதுவுமே கிடையாது. திதி, இந்த தோஷங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். அதனால நம்ம தடங்கள் இல்லாம இந்த நேரத்துல நம்ம தொழில்களை தொடங்கி நம்ம நல்லபடியா அந்த தொழில்களை முடிச்சு நம்ம வெற்றி பெற்று வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வணக்கம்.